கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறது. ஓகேங்களா? இதெல்லாம் சில பேர் கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆச்சு, கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்ல கணவன் என் மேல பாசமே இல்லை, மனைவி என் மேல பாசமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறதா இருந்துச்சுன்னா, இந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நீங்க பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்குள்ளார ஒரு வசியம் ஏற்படும். கல்யாணம் ஆன புதுசுல கல்யாணத்துக்கு அன்னைக்கு கட்டின கூரை புடவைன்னு சொல்லுவாங்க, பட்டு வேஷ்டி. ஓகேங்களா? இது ரெண்டையுமே வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கணும். தாலி கட்டின பிறகு வந்து அக்னி வலம் வருவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புடவையையும் அந்த வேஷ்டி சட்டை, ஓகேங்களா, அந்த வேஷ்டியும் அந்த சேலையும் வந்து நல்லா ஒரு 3 முடி முடிச்சு வீட்டில் வந்து ரெண்டே ஒன்றா மடித்து பீரோவில் வந்து வச்சுங்க. இது கண்டிப்பாக வசியத்தை வந்து கொடுக்கும். கல்யாண ஆல்பத்தை டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். கல்யாணத்துக்கு அன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளையா இருந்த ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக உங்கள் பெட்ரூமில் வந்து மாட்டுறது ரொம்ப 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 சிறப்பு. அது கிழக்க பார்த்து அமைஞ்சிருந்தா ரொம்ப நல்லது. கிழக்க பார்த்து இருக்கணும் அந்த ஃபோட்டோ. ஓகேங்களா? அந்த ஃபோட்டோ அடிக்கடி வந்து பார்க்குறது ரொம்ப சிறப்பு. உங்களோட 2 பேரோட ஃபோட்டோவும் இப்போ மனைவி கணவன் அவங்க 2 பேர்த்தோட ஃபோட்டோ முகமும் ஒன்றுக்கு ஒன்றா இப்படி நேராக வச்சுக்கிட்டு அதை அப்படியே பர்ஸில் வந்து வச்சுங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு வசியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். 2 6 சேரும் இடத்துக்கு வந்து போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஒன்று திருச்சி மாவட்டம் கல்லணை, இன்னொன்று வந்து ஈரோடு மாவட்டம் சங்கமித்ரா கோயில் கூட வரலாம். அந்த ஆற்றுலேயும் வந்து சும்மா காலை நினச்சிக்கிட்டு வந்து பிரார்த்தனை பண்ணாலும் கண்டிப்பாக கணவன் மனைவி வந்து வசியம் ஏற்படும். ஓகேங்களா?